அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நம்ம நிறைய பல்புலாம் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக எல்இடி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஃப்எல் யூஸ் பண்ணுறோம். சிஎஃப்எல் மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் பல்ப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். தமிழில் பார்த்தீங்கன்னா குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டு பல்பு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். பட் இன்னும் அந்த மாதிரி பல பல்பு பார்த்தீங்கன்னா காற்றுலாம், அதாவது நடந்து போகிற பாதைகள்லாம் நிறைய உடஞ்சி காலில் ஏறி சுற்றிட்டு இருக்கிறோம். இதனால் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடஞ்ச பல்பு அதோடு விட்டுறலாம். பட் நம்ம வீட்டில் இன்னும் நிறைய பல்பு அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சுருப்போம். அந்த பல்பை வந்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு பல்பு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்பு வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. பட் இதை வந்து என்னால் மறுபடியும் எரி வைக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏற்கனவே எரிய வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து சும்மா யூடியூப்பில் வந்து போட்டிருந்தேன். பட் என்னோடய சேனலில் கூட போடல, சும்மா ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போட்டிருந்தேன். பட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து இப்போ நான் அதில் இந்த ஆஃப்க்கு மேலே உங்களுக்கு நான் அதில் கண்டினியூ பண்ணி விடுறேன். அதில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள அந்த ஃபிலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கட்டாயி தொங்கிட்டு இருக்கும். சரிங்களா, அதை வந்து அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இதில் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு குண்டு பல்பு ஃபீஸ் ஆனால் தூக்கி போட்டுறீங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் குழந்தைங்க காலில் ஏறிலாம் சேஃப்டிக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ப்ளீஸ் இது ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ நான் ஒரு குண்டு பல்போட சுவிட்ச் போட்டிருக்கேன். இப்போ அந்த பல்பு வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸான பல்பு தூக்கி எறிங்க. ஆனால் இதுக்கு ஒரு இன்னொரு டெக்னிக் இருக்குது, ஈஸியான டெக்னிக்னா அதை என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ அந்த குண்டு பல்புலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஃபிலமெண்ட் தொங்கும். அந்த ஃபிலமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக மாட்டி விற்றிங்கன்னா லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் இருங்க, பாருங்கள். எரியுது பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க இதோட விஷயம். இதை வந்து தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க. நிறைய பேர்த்தோட காலில் வந்து இது ஏறி குழந்தைங்களுக்கு நிறைய பேர் செப்டிக் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபிலமெண்ட் பல்பு வந்து மறுபடியும் ரீஃப்யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.